ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு லைன் சொன்னார். பெரிய பணக்காரன், அவங்க கிட்ட வந்து ரொம்ப தொழிலாளியா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. இதுக்கு வந்து சீன்ஸ் பண்ணணும். பிளாஷ்பேக் மாதிரி ஏதாவது வந்தா கூட நல்லா இருக்கும். இவன் ஏன், ஆனா அந்த பணக்காரன் வந்து இவன் தொழிலாளியா இருக்கிறவன் தான் முதலாளி அப்படிங்கிறது வந்து அவருடைய முந்தைய படங்கள்ல எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இவருடைய படங்கள்ல நிறைய படங்கள்ல அந்த மாதிரி இப்ப ஏழையா இருந்து பணக்காரன் இவன் தான் பணக்காரன் ஆனா ஏழையா நடிக்கிறான்றது ஆடியன்ஸுக்கு அவன் மேல ஒரு சிம்பத்தி வரும்ன்றது. அதையும் வச்சுக்கங்க இதை வச்சுக்கன்னு சொல்லணும்னா நான் ஒரு குரூப் ஆஃப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண அவரும் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பாரு. அப்புறம் நான் ரமேஷ் கண்ணா எங்க பெரிய குரூப் அது நான் உட்லண்ட்ஸ்ல இப்போ ரூம் போட்டு, அப்போ வந்து ஆபீஸ் கிடையாது, அப்போ உட்லண்ட்ஸ் ரூம் போட்டு பண்ணும்போது யார் ப்ரொடியூசர்னு கூட தெரியாது. ஐ வாஸ் இன் ஸ்பெண்டிங் மை ஓன் மணி அண்ட் ஐ வாஸ் டூயிங் த ஸ்கிரீன் பிளே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன், இது நான் பேஸ் தான் சொன்னேன், இதுதான் தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்தில். அது வரைக்கும் நம்ம பசங்களும் பார்க்கல, ஏன்னா இட்ஸ் ரன்னிங். இவர் எப்படி பார்த்தாருன்னு தெரியல. இவர் கேட்டா பிரிண்ட் உடனே அமைச்சிருப்பாங்க, இவர் பார்த்திருப்பார். நான் உங்களுக்கு பிரிண்ட் வர வச்சு, ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் அந்த கியூப் அது இதுல பார்க்க முடியாது, கேசட் எல்லாம் உடனே வராது. திருட்டு விசிடி கூட வரும், பட் ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாம் விஹெச்எஸ் கேசட்ல வரும், யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, அது அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்காது. அப்புறம் நாங்க பார்த்த உடனே ஏன்னா நம்ம அதுக்கு ஒண்ணுமே சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த எஸ்கேப் ஆகிறாங்க தெரியுங்களா, ஃப்ரம் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கேரளாவுக்கு போயிடுவாங்க. அந்த எபிசோடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது கூட வேற சீன்ஸ் பண்ணிட்டோம். சீன்ஸ் அதே சீன்ஸ் இல்ல, அது தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதுல இந்த பிளாஷ்பேக்கே கிடையாது. ஆனா எனி சீன் நம்ம பண்ணும்போது அவர் ஹீரோவுடைய இமேஜ் மைண்ட்ல இருக்கும். அது என்ன இமேஜ்? அதான் அவர் சூப்பர் ஸ்டார். அவரு ஆடியன்ஸ் இப்போ கமல் சாருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, ரஜினி சாருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, இவருக்கு வந்து மாஸ், இவருக்கு கிளாஸ், கமல் சாருக்கு. ஸோ அந்த இமேஜ் மைண்ட் வச்சு தான் நம்ம சீன் பண்ணுவோம். சீன் பண்ணும்போதே டேய் இதெல்லாம் ரஜினி சாருக்கு பண்ற மாதிரி இருக்குது, கமல் சார் இருக்குன்னா வேற மாதிரி தானே இருக்கணும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கணும், அந்த கதையில சொல்றது, அந்த ஃபீல் பண்றது, அதெல்லாம் இவருக்கு வந்து அப்படி திரும்பி பார்த்து அப்படின்ட்டு போனாருன்னா முடிக்கணும். அந்த மாதிரி ஸ்டைல ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நாங்க பண்றோம். அவ்வளவுதான். ஆடியன்ஸா நீங்க வந்து ஒரு கமல் சார் படம் பார்த்திருப்பீங்க, ரஜினி சார் படம் பார்த்திருப்பீங்க. அப்பவே கூட நான் பிரபு, கார்த்திக் எல்லாருமே பிஸியா இருந்தேன் ஆர்டிஸ்ட். கார்த்திக்கு பிஸ்தான்னு ஒரு படம் பண்ண, அவன் நல்லா காமெடி பண்ணுவார், பிஸ்தா சூப்பர் ஹிட். அந்த மாதிரி அவங்க மைண்ட்ல வச்சுதான் பண்ண முடியும். கார்த்திக் பண்றதை வந்து ஆக்சுவலா நீ ரஜினி சார் பண்ணா கூட நல்லா இருந்திருக்கும், பட் அது வேற மாதிரி. இப்ப கார்த்திக் பண்ணும்போது அது வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோட இமேஜ் மைண்ட்ல இருந்து நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு லைன் சொன்னார். பெரிய பணக்காரன், அவங்க கிட்ட வந்து ரொம்ப தொழிலாளியா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. இதுக்கு வந்து சீன்ஸ் பண்ணணும். பிளாஷ்பேக் மாதிரி ஏதாவது வந்தா கூட நல்லா இருக்கும். இவன் ஏன், ஆனா அந்த பணக்காரன் வந்து இவன் தொழிலாளியா இருக்கிறவன் தான் முதலாளி அப்படிங்கிறது வந்து அவருடைய முந்தைய படங்கள்ல எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இவருடைய படங்கள்ல நிறைய படங்கள்ல அந்த மாதிரி இப்ப ஏழையா இருந்து பணக்காரன் இவன் தான் பணக்காரன் ஆனா ஏழையா நடிக்கிறான்றது ஆடியன்ஸுக்கு அவன் மேல ஒரு சிம்பத்தி வரும்ன்றது. அதையும் வச்சுக்கங்க இதை வச்சுக்கன்னு சொல்லணும்னா நான் ஒரு குரூப் ஆஃப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண அவரும் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பாரு. அப்புறம் நான் ரமேஷ் கண்ணா எங்க பெரிய குரூப் அது நான் உட்லண்ட்ஸ்ல இப்போ ரூம் போட்டு, அப்போ வந்து ஆபீஸ் கிடையாது, அப்போ உட்லண்ட்ஸ் ரூம் போட்டு பண்ணும்போது யார் ப்ரொடியூசர்னு கூட தெரியாது. ஐ வாஸ் இன் ஸ்பெண்டிங் மை ஓன் மணி அண்ட் ஐ வாஸ் டூயிங் த ஸ்கிரீன் பிளே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன், இது நான் பேஸ் தான் சொன்னேன், இதுதான் தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்தில். அது வரைக்கும் நம்ம பசங்களும் பார்க்கல, ஏன்னா இட்ஸ் ரன்னிங்.